ஹாய் டியர்ஸ், வெல்கம் பேக் டு முகுந்தா கிரியேஷன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே ஸ்பைஸியான நண்டு மிளகு மசாலா. இந்த ரெசிபியை நீங்கள் பார்த்ததும் நண்டு மிளகு மசாலாவான்னு சொல்லிட்டு வேறு எதுவும் நினச்சிடாதீங்க. நார்மலாக வைக்கிற குழம்பு தாங்க நண்டு குழம்பு. பட் இதில் மசாலாவில் நம்ம மிளகு அதிகமாக சேர்க்குறதுனால இதுக்கு பேர் நண்டு மிளகு மசாலா. நம்ம நண்டில் ஏன் மிளகு அதிகம் சேர்க்குறோன்னா, நமக்கு நண்டுனாலே நம்ம சளியை அதிகமாக இருக்கிற சளியை கூட சீக்கிரமாக குணமாக்கிறோம். அந்த அளவுக்கு மருத்துவ குணம் முடியுது நண்டு. அந்த நண்டு கூட மிளகும் சேர்க்குறதுனால நமக்கு சீக்கிரமாகவே சளி க்யூர் ஆகிடுங்க. அதுக்காக தான் நண்டு ரசம், நண்டு குழம்பு இந்த மாதிரி மாதத்தில் ஒரு டைமாவது நம்ம சாப்பிட்டே ஆகணும். இப்போது நண்டு கிரேவி, நண்டு மசாலா, பெப்பர் எல்லாமே சேம் தாங்க. இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நீங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ரைட் சைடில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நான் ஃபர்தராக வீடியோஸ் அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு இமீடியட் நோட்டிஃபை ஆகும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இங்கே 1 கிலோ நண்டு எடுத்திருக்கேன். நண்டு நல்லா அலசிட்டு இந்த மாதிரி எல்லாமே கட் பண்ணி நீட்டாக நம்ம அலம்பி எடுத்துக்கணும். ஓகே, இப்போ நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். ஒரு பாத்திரத்தில் சூடு பண்ணிக்கலாம். கடா சூடானதும் அதில் கரம் மசாலா பொருள் நான் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்க போகிறேன். 1/2 சைஸ் பே லீஃப் எடுத்துருக்கேன், 2 சின்ன சைஸ் பட்டை, 2 ஏலக்காய், 3 கிராம்பு, நெக்ஸ்ட்டு 1 டீஸ்பூனுக்கு சோம்பு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 2 பிஞ்ச் அளவுக்கு கல்பாசி, அன்னாச்சி பூ ஒரு 1/2 சைஸ் எடுத்திருக்கேன். இவ்வளோ தாங்க. இது நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லாவே நமக்கு செவந்துட்டு இந்த டைமில் நம்ம 1 டீஸ்பூன் அளவுக்கு கசகசா எடுத்துருக்கேன். அதையும் இதில் சேர்த்துட்டு இதில் பெப்பர் அதிகமாக நம்ம சேர்க்க போகிறோம். 2 டீஸ்பூன்லேருந்து 2.5 வரைக்கும் நான் மிளகு எடுத்துருக்கேன், முழு மிளகு. அதையும் இதில் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். நம்ம இந்த நண்டு கிரேவியில் கரம் மசாலா பொடி எதுவும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ண போகிறதில்ல. இதுதான், இதிலேயே நமக்கு எல்லாமே சேர்ந்துருச்சு. இந்த இன்க்ரீடியன்ஸே நமக்கு செம டேஸ்ட்டாக எடுத்து கொடுக்கும். ரோஸ்ட் பண்ண கரம் மசாலா ஒரு பிளேட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நம்ம அதே கடாயில் 2 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றிருக்கேன். அதில் 1 இன்ச்லேருந்து 1.5 இன்ச் வரைக்கும் உள்ள இஞ்சி துண்டுகளாக நம்ம இந்த மாதிரி சின்ன சின்ன சைஸாக கட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கிறேன் எண்ணெயில். அது கொஞ்சம் பொரியட்டும். அது கூடவே ஒரு 10 பல்லு பூண்டு ஸ்லைஸ் பண்ணியிருக்கேன், அதே இதில் ஆட் பண்ணிடலாம். இதை கொஞ்சம் 1 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இந்த டைமில் நம்ம 2 கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் 1 பாதியமாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதே இதில் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்பவும் சின்ன சைஸாக கட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, ஏன்னா நம்ம இதை வதக்கிட்டு நம்ம அரைச்சிக்க போகிறோம். இந்த கிரேவி கொஞ்சம் ஸ்பெஷலாக பண்ண போகிறோம். எல்லாமே நம்ம வறுத்துட்டு தான் அரைக்க போகிறோம். நெக்ஸ்ட் இது கூட 1 கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை போட்டிருக்கேன். இந்த கருவேப்பிலை ஃப்ளேவர் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நண்டு கிரேவிக்கு. அதனால் இதை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் சேர்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டான ஒரு சுவை தெரியும். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நெக்ஸ்ட்டு 2 மீடியம் சைஸ் தக்காளி ஸ்லைஸ் பண்ணியிருக்கேன். இந்த தக்காளி கொஞ்சம் மசிகிற அளவுக்கு நம்ம வதக்கிக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு தக்காளி வதங்கின பிறகு நம்ம மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம். இதில் ஒரு 4 டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் எடுத்திருக்கேன், அதை இதில் ஆட் பண்ணிடலாம். தனியாத்தூள் ஆட் பண்ண பிறகு அதை ஒரு செகண்டுக்கு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நெக்ஸ்ட் இதுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நான் 3 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் ஆட் பண்ணணும். ஏன்னா நம்ம ஆல்ரெடி மிளகு சேர்த்துருக்கோம். அதனால் நம்ம பெப்பரை கவனத்தில் எடுத்துக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம மிளகாத்தூளை அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். இப்போ இதை வதக்கி எடுத்தாச்சு. இதை நம்ம ஒரு பிளேட்டில் ஆற வச்சுட்டு நம்ம ஆல்ரெடி கரம் மசாலா பொருள்லாம் வறுத்து வச்சுருக்கோம்ல, அதையும் இதில் சேர்த்துட்டு நம்ம எல்லாத்தையும் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்க போகிறோம். கூடவே 1 கைப்பிடி அளவுக்கு தேங்காய் எடுத்திருக்கேன். தேங்காவை நம்ம வறுக்கக்கூடாது. இப்போ நம்ம மிக்சியில் நல்ல தண்ணி ஊற்றி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்க சொல்ல தான் தேங்காவையும் சேர்த்து அரைச்சி எடுத்துடணும். இந்த அளவுக்கு நல்ல மையாக நம்ம அரைச்சிக்கலாம். இப்போது அதே கடாயில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். நல்லெண்ணெய் சூடானதும் அதில் 1 மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன். பெரிய சைஸ் வெங்காயம் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி இது நல்லா பொன் வரலாம் நம்ம வதக்கணும். இது நமக்கு கொஞ்சம்லாம் வதங்கினா போதாது, நல்லாவே கோல்டன் ஃப்ரை ஆகணும். இதில் ஜஸ்ட்டு ஃப்ளேவருக்காக பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். பச்சை மிளகாய் நமக்கு காரம் கிடையாது. நம்ம சாப்பிடும்போது ஒரு ஓரமாக பச்சை மிளகாய் ஃப்ளேவர் படும்போது அது டேஸ்ட் அதிகமாகவும் இருக்கும் நமக்கு நான்வெஜ் செய்கிறப்போ. இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். அதையும் நம்ம நல்லா வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். வெங்காயம் இப்போ நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்கோம்ல அதோடைய மசாலா மிக்சர், அந்த கலவையை இதில் நம்ம சேர்த்துக்கலாம். அதாவது தேங்காய், வெங்காயம், தக்காளி, மசாலா எல்லாமே நம்ம ஃபஸ்ட்டு வறுத்து அரைச்சிக்கிட்டோம்ல, அதையும் இதில் சேர்த்துட்டு நம்ம அதை மிக்ஸி ஜாரை கொஞ்சம் தண்ணி வச்சு அலம்பி ஊற்றிக்கலாம்.
நண்டு கிரேவிக்கு தண்ணி அதிகமாக சேர்த்தா நல்லா இருக்குது. அது கொஞ்சம் நல்லா திக்பதமாக தான் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க நல்லா அலம்பி வச்சுருக்கோம்ல நண்டு, அதை ஒன் பை ஒன்னாக ஆட் பண்ணிடலாம். இப்போது எல்லா நண்டையும் வந்து சேர்த்தாச்சு, நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நண்டு வேகிறதுக்கு ரொம்ப டைம் ஆகாது, ஒரு 15லேருந்து 20 மினிட்ஸ் தான் டைம் ஆகும். நம்ம இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு நம்ம அதை ஒரு மூடி வச்சுட்டு அப்பப்போ நம்ம ஒரு 5 மினிட்ஸ்க்கு ஒன்ஸ் வந்து அதை அடிபத்தாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சம் கிளறி விட்டுக்கலாம். இப்போ நம்ம மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ பாருங்கள், ஒரு 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நல்லாவே கொதிக்குது. நம்ம கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும், ஏன்னா அடி பத்திரக்கூடாது. அதனால் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நீங்கள் இந்த மாதிரி ஸ்டைலில் வந்து எல்லாமே வறுத்து அரைச்சி பாருங்கள். உங்களுக்கு இந்த கிரேவி டேஸ்ட்டே வந்து வேறு லெவலில் இருக்கும். உங்களுக்கே புரியும். நீங்கள் நார்மலாக வைக்கிற நண்டு குழம்பை விட நீங்கள் இந்த மாதிரி வைக்கும்போது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். அதுலேயும் வந்து இது ஒரு நல்ல மெடிசன் கூட. நீங்கள் இந்த மாதிரி வச்சு சாப்பிட்றதுல தான் உங்களுக்கு அதோடைய மருத்துவ குணம் ரொம்பவே தெரியும். உங்களுக்கு கொஞ்சம் குழம்பாகவே வேணும் ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். பட் ரொம்பவே வந்து லிக்விடாக இருந்தால் நல்லா இருக்காது. நான் இன்றைக்கி கொஞ்சம் திக்காக தான் பண்ண போகிறேன். அதனால் வந்து நான் தண்ணி அதிகமாக ஆட் பண்ணிக்கல. நல்லா குக்காக இருக்குது, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். நீங்கள் இந்த ஸ்டேஜில் வந்து தீயை வந்து ரொம்பவே சிம்மில் வச்சு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சிடணும், இல்லைனா அடி பிடிச்சிக்கிடும். ரொம்ப அழகாக வந்திருக்கு நண்டு கிரேவி. இந்த டைமில் நம்ம மல்லி இலை தூவிக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு நிமிஷத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நண்டு பெப்பர் மசாலா ரொம்பவே சீக்கிரமாக ரெடி ஆகிடுச்சு. செம்ம டேஸ்டியாக இருக்கும். இது கூட நமக்கு வேறு எதுவுமே தேவையில்லைங்க. ஜஸ்ட்டு ஒயிட் ரைஸில் இதை போட்டு நம்ம சாப்பிட்டோன்னா அவ்வளோ ஒரு அமிர்தமான ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நமக்கு வின்டர் சீசன் தான். இந்த டைமில் ரொம்பவே நமக்கு பனி விழுது, குளிர்காற்று வேறு பயங்கரமாக அடிக்குது. இந்த சீசனில் நம்ம நண்டு வாங்கி சாப்பிடும்போது நம்மளுடைய உடம்புல உள்ள சளி அனைத்துமே வந்து ஈஸியாக டிஸ்போஸ் ஆகிறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. கண்டிப்பாக அந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். நீங்களும் இதை செய்து பார்த்துட்டு உங்களுடைய அழகான ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணிவிடுங்க. கூடவே நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.